இப்போ வந்து நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்த காலிஃப்ளவர் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்த மஞ்சள், உப்பு, ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்த காலிஃப்ளவர் ப்ளஸ் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரமாக இருக்கும், அதனால் அளவாக வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கிறிஸ்பினஸ்க்கு வந்து அரிசி மாவு தேவையான அளவு. அரிசி மாவு வந்து தேவையான அளவு சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலும் சரி, தேவையானதை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சில்லி பவுடர் நமக்கு வந்து இந்த சக்தி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு கலரும் கொடுக்கும், காரமும் அதிகமாக இருக்கும். இது வந்து ஊறுகாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைட்டாக நம்ம கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சும்மா காரமும் இருக்கும், கலரும் வரும். அடுத்து வந்து கறி மசாலா. இது வந்து டேஸ்ட் கொடுக்கும், லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க சும்மா அளவாக. அடுத்து வந்து கரம் மசாலா, இதுவும் ஃப்ளேவருக்காக தான். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால லைட்டாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெமனில் வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து லெமன் வந்து நல்லா ஃப்ளேவரெல்லாம் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கிறது வந்து நீங்கள் வந்து அரை வேக்காடு, முக்கால் வேக்காடு அந்த மாதிரி கூட வேக வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் பொரிக்கிறதுனால அதுலேயே பாதி வந்து வெந்துடும். அதனால் பாயில் இது வந்து ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் வேணுங்கிறவங்க, புளிப்பு வேணுன்னா லெமன் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சுருங்க.
Ma,